ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் 9. மைத்ரேய உவாச்ச சேயம் பகவதோ மாயா யன்னயேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யம் உதபந்தனம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், பரபிரம்மன் அல்லது பரமபுருஷர் மாயையினால் கவரப்பட்டவராகவும் அதே சமயம் பந்தப்படாதவராகவும் இருக்கிறார் என்ற கோட்பாட்டை சில பந்தப்பட்ட ஆத்மாக்கள் முன்வைக்கின்றனர். இது நியாயவாதத்திற்கு முற்றிலும் எதிரானதாகும். பொருளுரை. தனிப்பட்ட ஆத்மாவினுடைய அறிவை மறைக்கும் மாயாசக்திக்கு முற்றிலும் ஆன்மீகமானவரான பரமபுருஷர் காரணமாக இருக்க முடியாது என்பதுபோல் சில சமயங்களில் காணப்படுகிறது. ஆனால் உண்மையில் மாயையான புறசக்தியும் கூட பரமபுருஷரின் பின்னப்பகுதிதான் என்பதில் சந்தேகமில்லை. வியாசதேவர் பரமபுருஷரை உணர்ந்தறிந்த பொழுது தனிப்பட்ட ஜீவராசிகளின் தூய அறிவை மறைக்கும் அவரது புறச்சக்தியுடன் பகவான் இருப்பதைக் கண்டார். புறச்சக்தி ஏன் இவ்வாறு செயற்படுகிறது என்பதற்கு சிறந்த கருத்துரையாளர்களான விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளனர். மாயையான பௌதிக சக்தி ஆன்மீக சக்தியிலிருந்து வேறுபட்டது என்றாலும் பகவானின் பல்வேறு சக்திகளில் அதுவும் ஒன்றாகும். இவ்வாறாக சத்வம், ரஜஸ் முதலான ஜட இயற்கை குணங்கள் பகவானின் குணங்கள்தான் என்பதில் சந்தேகமில்லை. சக்தியும் சக்தியின் மூலமும் வேறுபட்டவை அல்ல. இத்தகைய சக்தி பகவானுடன் ஒன்றுபட்டதாக இருப்பினும் பகவான் அச்சக்தியின் ஆட்சிக்கு உட்படுவதில்லை. ஜீவராசிகளும் கூட பகவானின் பின்னப்பகுதிகள்தான் என்றாலும் அவர்கள் பௌதிக சக்தியின் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். பகவத்கீதை குறிப்பிடுவது போல் நினைத்தற்கரியதாக உள்ள பகவானின் யோகம், ஐஸ்வர்யம் தவளை தத்துவவாதிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நாராயணர் பகவான் ஒரு தரித்திர நாராயணராக, ஏழை மனிதனாக ஆகிறார் என்ற தத்துவத்தை நிரூபிப்பதற்காக பரமபுருஷர் ஜடசக்தியால் வெற்றி கொள்ளப்படுகிறார் என்ற திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகின்றனர். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரும் இதை விளக்குவதற்கு நல்லதொரு உதாரணத்தை கொடுக்கின்றனர். சூரியன் ஒளிமயமானது என்றாலும் மேகங்களும் இருளும் பனியும் சூரியனின் அங்கங்களே ஆகும். சூரியன் இல்லாமல் ஆகாயமானது மேகங்களாலோ இருளாலோ அல்லது பனியாலோ மூடப்படுவது சாத்தியமல்ல. உயிர் சூரியனால் பராமரிக்கப்படுகிறது என்றாலும் அதே சூரியனால் உண்டாக்கப்படும் இருளாலும் பனியாலும் அது தொல்லைக்கும் உள்ளாகிறது. ஆனால் சூரியன் இருளாலோ மேகங்களாலோ அல்லது பனியாலோ வெல்லப்படுவதில்லை என்பதும் தெளிவான ஓர் உண்மையாகும். சூரியன் இத்தகைய தொல்லைகளிலிருந்து மிக மிக தூரத்தில் இருக்கிறது. அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் மட்டுமே சூரியன் ஒரு மேகத்தாலோ அல்லது இருளாலோ மறைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். அதைப்போலவே பரபிரம்மனான பரமபுருஷரின் சக்திகளில் ஒன்றாக பௌதிக சக்தி இருப்பினும் அதன் ஆதிக்கத்தினால் அவர் பாதிப்படைவதே இல்லை. பரமபுருஷர் மாயா சக்தியினால் வெற்றி கொள்ளப்பட்டார் என்று வலியுறுத்துவதற்கு காரணம் இல்லை. மேகங்களாலும் இருளாலும் பனியினாலும் சூரிய கதிர்களின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே மறைக்க இயலும். அதைப்போலவேதான் ஜட இயற்கை குணங்களும் கூட சூரிய கதிர்களுக்கு ஒப்பான ஜீவராசிகளின் மீது செயற்படுகின்றன. ஜீவராசியின் தூய உணர்வு மற்றும் நித்திய ஆனந்தம் ஆகியவற்றின் மீது ஜடசக்தியின் ஆதிக்கம் இருப்பது ஜீவனின் துரதிருஷ்டமாகும். இந்த ஆதிக்கமானது சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அற்ப ஜீவராசிகளின் மீது செயற்படும் சக்தியின் அவித்ய கர்மா சப்ஞா காரணத்தினால் விளைந்ததாகும். விஷ்ணு புராணம், பகவத்கீதை மற்றும் பிற வேத இலக்கியங்கள் ஆகியவை ஜீவராசிகள் பகவானின் தடஸ்தா சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றன. இவ்வாறாக அவை எப்பொழுதும் பகவானின் சக்தியாக மட்டுமே உள்ளன, சக்தி வாய்ந்தவையாக அல்ல. ஜீவராசிகள் சூரிய ஒளியை போன்றவை. மேலே குறிப்பிட்டது போல சூரிய கதிர்களுக்கும் சூரியனுக்கும் தன்மையில் வேறுபாடில்லை என்றாலும் சூரிய கதிர்கள் சில சமயங்களில் சூரியனின் மற்றொரு சக்தியான மேகங்களால் அல்லது பனியால் வெற்றி கொள்ளப்படுகின்றன. அதைப்போலவே ஜீவராசிகள் பகவானுடைய உயர்ந்த சக்தியுடன் குணத்தில் ஒன்றுபட்டவையாக இருப்பினும் தாழ்ந்த பௌதிக சக்தியினால் வெற்றி கொள்ளப்படும் சுபாவத்தை அவை பெற்றுள்ளன. ஜீவராசிகள் ஒரு நெருப்பின் பொறிகளை போன்றவை என்று வேத மந்திரங்களில் கூறப்பட்டுள்ளது.
நெருப்புப் பொறிகளும் கூட நெருப்புதான் என்றாலும் நெருப்புப் பொறிகளின் எரியும் தன்மை மூல நெருப்பிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. தீப்பொறிகள் மூல நெருப்பிலிருந்து வெளியாகும் பொழுது அவை நெருப்பற்ற சூழ்நிலையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகின்றன. இவ்வாறாக நெருப்பின் பொறிகள் என்ற முறையில் நெருப்பின் தன்மை அவற்றில் இருந்தாலும் மூல நெருப்பில் இருக்கும் பொழுது இருந்த ஆற்றல் அவற்றிற்கு இல்லை. பொறிகளால் மூல நெருப்பின் அங்கங்களாக அதற்குள் நிரந்தரமாக இருக்கலாம். ஆனால் மூல நெருப்பிலிருந்து அவை பிரிந்த உடனேயே அவற்றின் துரதிருஷ்டமும் துன்பங்களும் ஆரம்பிக்கின்றன. தெளிவான முடிவு என்னவெனில், மூல நெருப்பான பரமபுருஷர் வெற்றி கொள்ளப்படுவதே இல்லை. ஆனால் அற்பமான தீப்பொறிகள் மாயையினால் வெற்றி கொள்ளப்படுகின்றன. பரமபுருஷர் அவரது சொந்த ஜட சக்தியினால் வெற்றி கொள்ளப்படுகிறார் என்பது மிகவும் அபத்தமான ஒரு கூற்றாகும். பகவான் ஜடசக்தியின் எஜமானராவார். ஆனால் ஜீவராசிகள் ஜடசக்தியால் ஆளப்பட்டு பந்தப்பட்ட நிலையில் உள்ளன. இதுதான் பகவத்கீதையின் கருத்தாகும். பரமபுருஷர் பௌதிக சத்துவ குணத்தினால் வெற்றி கொள்ளப்படுகிறார் என்று வாதிக்கும் தவளை தத்துவவாதிகள் தங்களை முக்தி பெற்ற ஆத்மாக்கள் என்று எண்ணிக்கொண்டாலும் அவர்கள் அதே பௌதிக சக்தியினால் மாயைக்குட்படுத்தப்படுகின்றனர். அதே மாயா சக்தியின் ஒரு செயலான கடினமான வார்த்தை ஜாலங்களை கொண்டு தங்கள் வாதங்களை அவர்கள் நிரூபிக்க முயல்கின்றனர். ஆனால் தங்களை அறிவாளிகள் என்று தவறாக கருதும் பரிதாபத்திற்குரிய தவளை தத்துவவாதிகளால் நிலைமையை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாக பகவானின் செயல்களை புரிந்து கொள்வது மிக கடினம் என்றாலும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் உண்மையாக ஈடுபடுபவர்களால் ஓரளவிற்காவது அவற்றை புரிந்து கொள்ள முடியும் என்று தேவர்கள் பரமபுருஷரிடம் வேண்டினர். படைப்பிலிருந்து அல்லது பௌதிக ஆதிக்கத்திலிருந்து பகவான் ஒதுங்கியிருந்தாலும் தனது பிரதிநிதிகளான தேவர்களின் மூலமாக முழு பிரபஞ்ச தோற்றத்தையும் அவர் படைத்து காத்து பிறகு அழிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.